திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 49ஆம் ரகசியம். இக்கரைக்கே சென்றேனோ விபீஷ்ணாழ்வாரைப் போலே. சாமி, இது விபீஷ்ணாழ்வாரின் கதை என்று கூற ஆரம்பித்தாள் அந்த சின்ன பெண். அன்னை சீதையை இலங்கையில் அசோகவனம் என்ற இடத்தில் சிறை வைத்தான் ராவணன். சுக்ரீவ மகாராஜன் தலைமையில் வானரப் படைகள் ராவணனுடன் சண்டை போட கடற்கரையில் தயாராக கூடின. அதே சமயத்தில் ராவணன் இலங்கையில் தன் மந்திரிகளுடன் ஆலோசனை செய்து கொண்டிருந்தான். விபீஷ்ணாழ்வார், தமையனாரே, சீதையை தாங்கள் அபகரித்து வந்தது தவறு. ஸ்ரீராமரிடமே ஒப்படைத்து விடுங்கள் என்று அறிவுரை கூறினார். ராவணனுக்கு பயங்கர கோபம் வந்தது. நீ என் தம்பியா, நம் குலத்தை கெடுக்க வந்தவனே என்று திட்டிவிட்டு, நீ தம்பியாக பிறந்து விட்டாய், அதனால் உன்னை சும்மா விடுகிறேன், பிழைத்துப் போ என்றான். விபீஷ்ணாழ்வார் யோசித்தார். ஸ்ரீராமபிரானிடம் சரணடைவதுதான் ஒரே வழி என்ற முடிவுக்கு வந்தார். யோசிக்கவே இல்லை. உடனே துணைக்கு அருகிலிருந்த 4 பேரை அழைத்து கொண்டார். ஆகாயத்தில் பறந்தார். ஸ்ரீராம லக்ஷ்மணர்கள் இருக்கும் கடற்கரைக்கு வந்து சேர்ந்தார். நான் ராவணனின் தம்பி விபீஷணன். தேவி சீதையை விடச் சொல்லி எனது தமையனாருக்கு அறிவுரை கூறினேன். அவர் கேட்கவில்லை. என்னை அவமானப்படுத்தி விட்டார். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இங்கே ஸ்ரீராமபிரானிடம் சரணடைய வந்துள்ளேன் என்றார். எதையெல்லாம் விட்டுவிட்டு வந்தார் என்று ஒரு குரங்கு யோசித்தது. இது விபீஷணன் காதில் விழுந்திருக்க வேண்டும். ராமா, என் நாட்டை நான் விட்டேன், என் அரண்மனையை விட்டேன், என் மனைவியை விட்டேன், என் குழந்தைகளை விட்டேன். எனக்கு இப்போது எதுவும் சொந்தமில்லை. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இங்கே வந்துள்ளேன். தாமே அடைக்கலம் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறேன் என்றார். ஸ்ரீராமபிரான் அருகில் இருப்பவர்களிடம் ஆலோசனை கேட்கிறார். சுக்ரீவன், லக்ஷ்மண சுவாமி முதலானோர்கள் ராவணனின் ஒற்றனாக இருக்கக்கூடும், அதனால் ஏற்றுக்கொள்ள கூடாது என்றார்கள். ஹனுமான், இலங்கையில் விபீஷ்ணாழ்வாரை பார்த்திருக்கிறேன், அவர் நல்லவர், ஏற்றுக்கொள்ளலாம் என்றார். ஸ்ரீராமபிரான் கூறினார், நல்லவனோ கெட்டவனோ என்னை நம்பி அடைக்கலம் என்று வந்து விட்டான், அதனால் அவனை ஏற்றுக்கொள்கிறேன். ராவணன் வந்திருந்தாலும் ஏற்றுக்கொண்டிருப்பேன் என்று தன் முடிவை கூறினார். சுக்ரீவன் விபீஷ்ணாழ்வாரை ஸ்ரீராமபிரானிடம் அழைத்து வந்தான். விபீஷ்ணாழ்வார் அப்படியே ஸ்ரீராமபிரானின் திருப்பாதங்களில் விழுந்து, ராமா, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தமக்கு தொண்டு செய்ய வந்தேன். இனி அதுவே எனக்கு இன்பம் என்றார். ஸ்ரீராமபிரான், விபீஷணா, உன்னை இவ்வளவு நேரம் காக்க வைத்ததற்கு நீ என்னை மன்னிக்க வேண்டும் என்றார். உடனே ஸ்ரீராமபிரான் லக்ஷ்மணரை அழைத்து அந்த இடத்திலேயே விபீஷ்ணாழ்வாருக்கு இலங்கைக்கு அரசனாக பட்டாபிஷேகம் செய்து வைத்தார். விபீஷணா, என் தந்தை தசரத சக்கரவர்த்திக்கு நாங்கள் 4 பிள்ளைகள். வரும் வழியில் குகப்பெருமானை பார்த்தோம், அவன் ஒரு தம்பியானான். அதற்கு பிறகு சுக்ரீவனை பார்த்தோன், அவன் இன்னொரு தம்பியானான். இப்போது நீயும் எனக்கு ஒரு தம்பி. மொத்தம் நாம் 7 பேர் என்றார். விபீஷ்ணாழ்வார் புல்லரித்து போனார். ராமா, இந்த வானர சேனையில் நானும் கடைசி தொண்டன். தமக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்றான். சாமி, நான் விபீஷணன் போல் எல்லாவற்றையும் துறந்து ஸ்ரீராமபிரானின் காலில் விழுந்தேனா? இல்லையே, அதனால் ஊரை விட்டு போகிறேன் என்றாள் அந்த சின்ன பெண். அப்போது ஒரு சிஷ்யர், ஒரு சந்தேகம், பொதுவாக இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போவோம், ஆனால் விபீஷ்ணாழ்வார் இலங்கையின் அக்கறையிலிருந்து இக்கரைக்கு வருகிறாரே என்றார். உடையவர் புன்னகைத்து கொண்டு, இதற்கு பெரியாழ்வார்தான் பதில் கூற வேண்டும் என்றார். சின்ன பெண்ணிற்கு புரியவில்லை. சாமி, விளக்கமாக சொல்லுங்களேன் என்றாள். பெரியாழ்வார், அக்கரை என்னும் அனந்த கடலுள் அழுந்தி உன் பெயர் அருளால் இக்கரை ஏறி இளைத்திருந்தேனே அஞ்சேல் என்று கவியாய் என்கிறார். அதாவது சம்சார கடலில் தவித்து கொண்டு இருக்கும் அக்கரையில் இருப்போரை அவன் அருளால் இக்கரையில், அதாவது பெருமாள் இருக்கும் கரைக்கு ஏற்றி, பயப்படாதே, நான் இருக்கிறேன் என்று பெருமாள் நமக்கு கூறுகிறார் என்றார். மிக அருமையாக கூறினீர்கள் சாமி என்றாள் அந்த சின்ன பெண். இன்னொரு சிஷ்யர், ஆழ்வார்கள் விபீஷ்ணாழ்வாரை பாடியுள்ளார்கள், ஆனால் கர்ணனை பாடவில்லையே என்றார். உடையவர்,
புன்முறுவலோடு விபீஷண ஆழ்வார் விட வேண்டிய சமயத்தில் எல்லாவற்றையும் விட்டு விட்டு வெற்றி பெற்றார். ஆனால் கர்ணன் விட வேண்டிய சமயத்தில் எல்லாவற்றையும் தானம் செய்தான். ஆனால் செஞ்சோற்று கடன், நேர்மை, நியாயம் என்று பெருமாள் முன் அதையெல்லாம் விடாமல் பேசிக்கொண்டிருந்தான். பெருமாளை காட்டிலும் நேர்மை இல்லை, அவரை காட்டிலும் தர்மம் இல்லை, அவரை காட்டிலும் இனிமை இல்லை என்றார். உடனே அந்த சின்ன பெண், இனியதென்று வைத்தேனோ சபரியை போலே என்றாள். உண்ண உண்ண திகட்டாதது ராமாயணம் என்றார் உடையவர். 49ஆம் ரகசியம் நிறைவடைந்தது.